வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிற மருந்து 25வது மலர் மருந்து ரெட் செஸ்ட்நட். RED ரெட், CHEST செஸ்ட், NUT நட், ரெட் செஸ்ட்நட். இதோட குணாம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவர்களை பற்றி கவலை, பயம். இந்த ரெட் செஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க தனக்கு வேண்டியவர்களை பற்றி அதிக அளவுக்கு கவலைப்படுவார்கள். யாரெல்லாம் இந்த கேட்டகரியில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுச்சு, திரும்பி வர நேரம் ஆயிட்டா கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ என்ன ஆச்சோ தெரியலையே, பிள்ளை போனது வரலையே. வீட்டில் பெண்கள் வேலைக்கு போன கணவர் வர நேரம் ஆயிடுச்சுன்னா, ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதாச்சோ தெரியலையே அப்படிங்கிற பயம். வீட்டில் உட்காந்துட்டே இருப்பாங்க. பையனும் பொண்ணு யாரும் ஏனியை போட்டு மேலே ஏறனா, ஐயோ 7 ஏறனா வழி குழுந்தா என்ன ஆகுதுங்கிற பயம். குழந்தை கட்டில் தூங்கிட்டு இருக்குது, இல்லை இப்போ கணவரை கட்டில் தூங்கிட்டு இருக்காருன்னா, ஐயோ கீழே விழுந்துடும் பொண்டாட்டி பயம், பொண்டாட்டி தூங்கணும் கீழே விழுந்து புருஷனுக்கு பயம், குழந்தை படுத்திருந்தா குழந்தை விழுந்துடும் அப்பா அம்மாவுக்கு பயம், விழுந்துருமேன். ஒரு சாதாரண ஒரு நோயை கூட மிகப்பெரிய நோயா பெருசா ஆக்கிடுவாங்க. அதை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க கிட்ட உள்ள ஒரு பழக்கம் என்னன்னா, மற்றவர்களுக்காக நாம் தேவையில்லாமல் கவலை கொள்ளுது. அடுத்தவங்களை பத்தி ஒரு ஏனியில ஏற அவனுக்கு தெரியாத, சேஃப்டியா போகணும்னு தெரியாதா, இல்ல ஸ்கூலுக்கு போன பையன் வீட்டுக்கு வரணும்னு தெரியாதா, வேலைக்கு போன ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரணும்னு தெரியாதா. இதெல்லாம் தேவையில்லாத கவலைகள். என்னன்னு கேட்டீங்கன்னா, மன தளர்ச்சி அடைந்து உடல் நலம் பாதிக்கும். எதிர்மறை எண்ணங்கள் நம்மை மட்டுமல்லாமல் நம்மளை சுற்றி இருப்பவர்களையும் பாதிக்கும் அப்படிங்கறதுதான் பொதுவான ஒரு விஷயம். எப்பவுமே சொல்லுவோம், எதிர்மறை எண்ணங்களை நாம தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறது. இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஏரியோட தண்ணி பார்க்கும்போது அதை கிறிஸ்டல் கிளியர் பல அசுத்தங்கள் அதனுடைய நல்லா இல்லாம இருந்தது அப்படியும். அந்த இடத்த உட்காந்து ஒரு தியானம் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த தண்ணியினுடைய தன்மையே மாறிவிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறை எண்ணங்களாக மாறும்போது சுற்றுச்சூழல் முற்றுமாக மாறிவிடும். அதான் சொல்லுவோம், ஒரு தியானம் பண்றதுனால அந்த அவரும் மட்டும் பலன் கிடையாது, அந்த வீட்டுக்கு பலன், அந்த வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பலன் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எண்ணங்கள் எல்லாம் மாறி எதிர்மறை எண்ணங்களை போக்கி நேர்மறை எண்ணங்களாக கொண்டு வரும்போது தனக்கு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான ஒரு விதி. ஸோ ரெட் செஸ்ட் நபர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிர்மறை எண்ணங்களை கொண்டவராக இருப்பார். தேவையில்லாம பயப்படுவார். அடுத்தவங்களுக்காக பயப்படுறது, ஐயோ ஃப்ரெண்டு பஸ் ஏற்றி விட்டு ஊருக்கு போறேன்னு போய் சேர்ந்தானா இல்லையா. எனக்கு கிடைச்ச அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். என்னுடைய நண்பர், ரொம்ப நெருங்கிய நண்பர், அவங்க அப்பா பிராட்வேல இருந்தாரு. எல்லாம் நாங்கள் 2 பேரும் ஒன்னா போவோம், பிராட்வேக்கு போவோம். அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் எங்க நண்பர் கிளம்பி போயிடுவார். அப்புறம் நான் அவர்கிட்ட நேரம் பேசிட்டு இருந்தேன். அவர் சித்த மருத்துவம் கொஞ்சம் சித்த மருத்துவம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக உட்காந்துட்டு இருப்பேன். நண்பர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அவர் இப்ப சொல்லுவார், அவன் இப்ப நேரம் இப்ப மின்ட்டை தாண்டிட்டானா, பிரிட்ஜ் ஏறி இருப்பானா, அங்க போயிருப்பானா, வீடு போயிருப்பான், இதையே சொல்லிட்டு இருப்பார். நான் சொன்னேன், பா நான் உட்கார்ந்து இருக்கிறேன், ஏன் கேட்ட கேள்விக்கு பதில் உன் கேள்வி இருக்கட்டும்டாப்பா, போனான் அவன் போய் என்ன ஆனான்னு தெரியலையே. ஏன்னா அப்பெல்லாம் கைபேசி இல்லாத ஒரு காலம். அப்போ எதுக்கு கவலைப்பட்டே இருப்பாரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, எங்க ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், என்னடாப்பா உங்க அப்பா அங்க உட்கார்ந்தா இதே சொல்லுகிறாருன்ட்டு என்ன பண்ணோம், அவருக்கு நாங்க ரெட் செஸ்ட்நட் கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். அவருக்கு நாங்க என்ன பண்ணோம், ஈவினிங் போனோன்னே காஃபி சாப்பிடலாம் அப்படிம்பாரு. ரைட், உடனே அங்க பிராட்வேல அந்த அவர் இருந்த வீட்டுக்கு போய் எதிர்த்தாப்புல ஒரு ஹோட்டல் ஒன்று உண்டு. அங்க போய் 2 காஃபி வாங்கிட்டு வருவோம். காஃபி வாங்கும்போது அவருக்கு என்ன பண்ணும், ரெட் செஸ்ட்நட்டை கொடுக்க ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அதை பத்தி அவர் பேசுறதே கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் உட்காந்து சித்த மருத்துவ பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. எப்பா போயிட்டானு, நம்ம வேலையை பாருப்பா, அவன் போயிருக்க மாட்டானா, இதையும் கேட்கிறேன் பாரு. அந்த மாற்றம் என்பதை நான் கண்கூடா பார்த்தது அங்கதான். அற்புதமான ஒரு விஷயத்தை நான் உணர்ந்தது எந்த அளவுக்கு அந்த மாற்றங்களை மாற்றுவது மலர்மது என்பதை உணர்ந்தது அங்குதான் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.